பாக்குறேன். இப்ப ஜெஃப்ரிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தரும்போது விஜய் சேதுபதி சொன்னார்ல, உன்னை பாவம் பார்த்து கொடுக்குறாங்க ஜெஃப்ரின்ட்டு. எதுக்கு அதை சொன்னாரு? அந்த ஜெஃப்ரியோட சிம்பத்தி ஓட்ட இவங்க எடுக்கிறதுக்கு கொடுக்குறாங்க. ஜெஃப்ரி பாவம் மணி பாக்ஸ் தான் நமக்கு சந்தோஷம். சின்ன எனக்கு நிறைய தப்பு இருந்தது, ஆனா அவன் காசு போட்டி தான் நமக்கு சந்தோஷம் தோணுதுல்ல. ஒரு இண்டிவிஜுவலுக்கும் தோணுச்சுல்ல, அது யார் ஃபேனா இருக்கட்டும். ஜெஃப்ரியத்தான் சந்தோஷம் தோணுச்சுல்ல. ஏன் தோணுச்சு? ஜெஃப்ரிக்கா நாமினேஷன் பாஸ் கொடுக்குறாங்க. ஜெஃப்ரியை தவிர வேற யாராவது கேட்டா குத்துருப்பாங்களா? அந்த சிம்பத்தி ஓட்டு அது அவங்க நல்லவன்றதுக்காண்டி தரல ப்ரோ, ஓட்டுக்காண்டி தராங்க. எல்லாமே கேம் தான் ப்ரோ. ஜெஃப்ரியை பாவம் பார்த்து குத்துட்டாங்களா? வெளியே இருந்தா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஜெஃப்ரி குத்துருப்பாங்களா? தரமாட்டாங்க. உள்ள இருக்கிறதுனால தான் அந்த ஜெஃப்ரி குத்தாங்க. 4 பேர் நம்மள பார்ப்பான், அப்பா ஜெஃப்ரிக்கு இறக்கப்படுறாருப்பா, கீழே இருந்து வந்தவனுக்கு அவனு. அதான் ப்ரோ கேமு. வெளியே வந்துட்டு ஜெஃப்ரிக்கு ஒருத்த ஒரு பட வாய்ப்பு கொடுக்கட்டும், நான் கை தட்டி அவனை பாராட்டுறேன். ஜெஃப்ரிக்கு ஒன்று வெளியே வந்த பிறகு செய்யட்டும். சரண் ஒரே நிமிஷம். எம்எஸ் குமார் ஆக்சுவலா ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்றாருல, 100% நான் உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல ஒத்து போறேன். உங்களுடைய ஆதங்கம் இருக்குல்ல, நீங்க அதை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களா, அந்த கேமை கிராக் பண்ணிட்டீங்களே, அவ்வளவுதான் எம்எஸ் குமார். சிம்பிள் திங். இது பீப்புளுக்கும் புரியும். ஏன்னா நீங்க உங்களுடைய இதை வெளிப்படுத்தும் போது இன்னொருத்தவங்க ஆப்போசிட் அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல, அதை பார்த்து நீங்க ஒரு விஷயத்தை எப்படி நீங்க அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்வீங்க? அந்த இடத்துல நானும் தான் இருக்கிறேன். ஆனா நீங்க ஒருத்தர் சொல்லும் போது நீங்க தடுக்க முயற்சி பண்றீங்கல்ல, அவங்கள நீங்க எதிர்கண்ணோட்டத்திலையும் இதை சொல்ற ஒரு பக்கம் நீங்க நிக்கிறீங்கல்ல, ஸ்டாண்ட் எடுத்து நிக்கிறீங்கல்ல, அது சரியான பார்வை, சரியான கண்ணோட்டம். சோ நீங்க சொல்றது 100% சரி. அதுதான் சரணம் சொல்றாரு. ஆப்போசிட்ல அவங்க பண்ணதான் செய்வாங்க. அதையும் தாண்டி நம்ம அதை சரியா பாக்குறோம்ல, அந்த கேமை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு பாக்குறோம்னு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயமே. ஓகே ப்ரோ. பிபி பேசுங்க. ஐயோ, ஒரு 2 நிமிஷம் மறந்துட்டேங்க. என்ன இருங்க இருங்க கேட்டுறேன். என்ன அது, அதாவது சௌந்தர்யா இதுதான், கோச்சுக்காதீங்க சார், ரவி சார் சொல்லட்டும். அவங்க சௌந்தர்யா ப்ரொபோஸ் பண்ணிட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் அன்சிதாட்ட சொல்லியிருப்பாங்க, இதனால என்னோட ஃபேன்ஸ் குறைய வாய்ப்பு இருக்கோ, அதாவது ஃபேன்ஸ்னா ஃபாலோயர்ஸ் குறைய வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு அன்சிதாட்ட கேட்டிருப்பாங்க. அதுவும் நேற்று கைத்தட்டல் வரலன்றவும் அவங்க எந்திரிச்சு இந்த மாதிரி சார், நான் எதுவும் இந்த ப்ரொபோஸ் பண்ணேன் அதனால இவங்க என் மேல கோவமா இருக்காங்களா அப்படின்றதும், இது ரெண்டுமே எதை மீன் பண்ணி சார் அவங்க சொல்றாங்க? அது எனக்கு ஒரு இது இருக்கு, அவங்க சொல்லுங்க. ஏன்னா இவ்வளவு நாள் அவங்க இருந்ததுக்கும் இதுவும் கனெக்ட் ஆகுதா? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆன்சரே இப்ப ரவி சார் வாங்கணும். சொல்லுங்க சார். இதுக்கு நான் ஒரு பதில் சொல்லணும், அதுக்கு ஒரு 40 ட்வீட் என் மேல வரணுமா? ஆக்சுவலா அவங்க இதை சொல்லும் போது ஆக்சுவலா சௌந்தர்யா கியூட்னு சொல்றதே இந்த மாதிரியான சம்பவங்கள் தான். அழுதுகிட்டே ஜெஃப்ரி போய் நான் கூட விஷால் தான் போவான்னு நினைச்சான் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி. ஐயோ அவசரப்பட்டு லவ் பண்ணன்னு சொல்லிட்டோம், என்ன ஃபாலோயர்ஸ் கம்மி ஆயிடுச்சுன்னா கொலாபரேஷன்லாம் கம்மி ஆயிடுமே, இனி நமக்கு கொலாப்ல வர்றதெல்லாம் ஃப்ரீயா போனதெல்லாம் போயிடுமோ, ஃபாலோயர்ஸ் அன்செக் ஆயிடுவாங்களோன்னு அந்த பொண்ணு கேட்டுச்சு பாரு, என் போன் நல்லா இருக்கான்னு. இது உலகத்திலே போன் நல்லா இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, அதான் போனே சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கேன்ற மாதிரி. ஒரு எல்லாருக்கும் என்ன பிரச்சனை, டைட்டில். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்ததே, ஒருவேளை என் ஃபாலோயர்ஸ் எல்லாம் வெளில போயிடுவாங்களோ அப்படின்னு நான் கிளாப் அடிக்காததோட, ஐயோ எனக்கு தெரிஞ்ச அவங்க அடுத்த வாரம், நான் சும்மா தான் சொன்னேன், லவ் எல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா உழுலாய்க்கு, நீங்க யாரும் போயிடாதீங்க அப்படின்னு அவங்களே சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இல்ல சார், இத ஃபாலோயர்ஸா பாக்குறீங்களா, இத ஓட்டா கன்வெர்ட் ஆகுன்ற, ஓட்டு ஒருவேளை குறைஞ்சிருமோ அப்படி யோசிப்பாங்கன்னு பண்ணதோட ஆக்டிவிட்டி என்னங்க, அது ஓட்டுக்காக தானே பண்ணது. இது இல்லாட்டி நான் இந்த லவ் உண்மைன்னு சொல்றதை தவிர இந்த லவ்வுக்காக எக்ஸ்பிரஸ் பண்ண எல்லாமே ஓட்டு தானே. அதான் அது அவங்க குறைஞ்சிருச்சுன்னு அவங்க நினைச்சுதான் அந்த மாதிரி குறையல, எல்லா விதமான மைண்ட்ல ஓடும்ல. என்ன சடனா சைலண்டா இருக்கு, அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு இன்னொன்னு கூட அவங்களுக்கு தோணும்ல. அதாவது இது எல்லாமே பாசிட்டிவா போகணும்னு நாம நினைக்கிறோம், ஏதாவது நெகட்டிவா மிஸ்ஃபயர் ஆயிடுச்சுன்னா அப்படின்ற ஒரு ஃபியர். ஆனா சௌந்தர்யா கிட்ட இருக்க பலமே விடு பாத்துக்கலாம், என்னவா இருந்தாலும் பாத்துக்கலான்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் தான்.
ஸோ ஒரு 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 செகண்ட் யோசிச்சுப்பேன். பட் இந்த கிளாப் அடிக்காத போது இவங்க ஏதாவது இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கான்ற லைட்டா ஒரு டவுட்டோட ஒருவேளை நம்ம நேத்து பண்ணதுல மொத்தமா வெறுத்துட்டாங்களோ அப்படின்னு எல்லா விதமாவும் ஒரு செகண்ட் யோசிக்க தோணும்ல. கேட்டாங்க பாருங்க சார், அங்கதான் இல்லைட்டு. எனக்கு என்னன்னா இந்த லவ் ப்ரொபோசல் பண்ணதுக்கு அப்புறம் சிவானியோட அம்மா போன மாதிரி அதுக்கப்புறம் இவங்க ஃபேமிலி போயிருக்கலாமோன்னு தோணுச்சு. அது எனக்கு சிவானி அம்மாவோட லாஸ்ட் அப்பா தான் முடிச்சு விட்டீங்க போங்க. இல்ல ரவி சார், அவங்க தம்பி என்ன பண்ணிருப்பாருன்னா அப்படியே கையோட புடிச்சு, வா நான் கார் டிரைவரா வந்து என்ன எப்படி கூட்டு வந்தாங்களோ இப்ப நம்ம வெளில கூட்டு போறேன் வானு கூட்டு போயிரு. ஆக்சுவலா நம்ம பேசக்கூடாது, இட்ஸ் பீயிங் பர்சனல், பட் பர்சனலி தேர் ஆல் அப்செட். சும்மா நம்ம இது எங்கேயும் விமர்சிக்க வேண்டாம், ஆனா தேர் ஆல் வெரி அப்செட். ஆமா சார், அவங்களே வந்து இவ்வளவு சௌந்தர்யா தானே சார் சொன்னாங்க, முரண் இருக்கும்போது என் பொண்ணுகிட்ட தான் முரண் இருக்கு, நீ உன் கேரக்டரை சரிப்படுத்திக்கணும், திருத்திக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி கால் நீ வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பண்ணும்போதெல்லாம் நான் வந்து கண்டிக்கணும், ஏன் இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன் நினைக்கும் போதே எங்க முத்து வந்து ஏன் சொல்லிட்டாரு கரெக்டா, அதை நான் என்ன நினைச்சேனோ அவர் பேசிட்டாரு அப்படின்ற விஷயமா இருக்கட்டும். அப்புறம் வந்து ஏன் இந்த மாதிரி அவர் தம்பி வந்து சொன்னாரு, ஏன் இந்த மாதிரி வந்து சம்பந்தமே எல்லாம் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இப்படி கொடுக்குற, இதெல்லாம் பார்க்க அவங்களுக்கு இந்த டெசிஷன் மேல இருக்கிற அப்செட்டை விட ஒரு பப்ளிக் ஃபோரம்ல அவர் ஒரு 30 வருஷம் சம்பாதிச்சாருன்றது சொத்தோ காசோ அதெல்லாம் கிடையாது, ஒரு மரியாதை. தன்னப்பா, தன் பர்சனல், தன்னோட சாய்ஸ், தன்னுடைய லைஃப் எல்லாத்துக்குமே அவர் கொடுத்தது என்னன்னா வளர்ப்புல அந்த ஸ்பேஸ் அண்ட் ஃப்ரீடம். அதுக்கு அவருக்கு ஒரு விஷயம் சொல்ற இடம் வந்து அந்த கிரவுண்டுன்னு அவங்க பண்ணது வந்து அவங்க வேர் பீன் கொஸ்டின் பை சோ மெனி பீப்புள். திடீர்னு ஏகப்பட்ட பீப்புள் ஸ்டார்டட் கொஸ்டினிங் போல. ஸோ தே லிட்டரலி ஃபெல்ட் வெரி பேட். அவங்க அம்மா ரொம்ப பாட்டம் லைன் வெரி அப்செட். ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, திருஷ்டி மாதிரி ஆயிப்போச்சுன்ற மாதிரியான ஒரு ஃபீல். பட் இட்ஸ் ஓகே, வாட் ஷீ கேம் ஃபார் இட் ஹஸ் பீன் அச்சீவ்டு அண்ட் வாட் ஷீ நீட்ஸ் டு கிரியேட் அ மேஜிக் இட் இஸ் பீன் அச்சீவ்ட். ஸோ மக்களுக்கு தேவையான, இப்போ ஒருத்தர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதனால தான் அந்த ஸ்டேட்மெண்ட்குள்ளேயே வரல, அதாவது இந்த மிடில் கிளாஸ் அப்படின்னு ஒரு மேட்டர்ல ஒருத்தர் ரொம்ப அதுக்கு நீங்க கரெக்டா ஆக்சுவலா சொல்லிட்டீங்க. ஆனா இந்த பாயிண்டையே நான் எப்படி பாக்குறேன்னா, ஒவ்வொருத்தர் உள்ள வர்றதுக்கான ஒரு நோக்கம் இருக்கு. அதே மாதிரி சௌந்தர்யாவுடைய நோக்கம் தான் இதுக்கு மிடில் கிளாஸ், எலைட் கிளாஸ், அப்பர் கிளாஸ், என்ன கிளாஸ் வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா இதை விமர்சிக்க மாட்டாங்க. ஒரு சாதாரண மனுஷன் நல்லா வரான் இன்னும் நல்லா வரான்றவனை சாதாரண மனுஷன் அண்டர்லைன் பண்ணி பேசுறதுக்கு இங்க ஒரு கூட்டமே வரும். நம்ம அந்த கூட்டத்தை பத்தி கவலையே படக்கூடாது. ஏன்னா அவன் வர்றான், அவன் ஜெயிக்கிறான், அவன் நல்லா இருக்கான்றத பாக்குறதுக்கு இருக்கிற அந்த சந்தோஷமான கிரௌட தான் பாக்கணுமே தவிர சொல்ற கிரௌடு சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். சூப்பர் சார். இப்போட ஜெஃப்ரி வீடியோ ஒன்று டேக் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அவரை ஃபுட்டு வரவேற்று அப்படியே ட்ரம்ஸுங்ஸ்லாம் உங்களுக்கு ஒண்ணு தெரியுங்களா, அந்த வீடே சேர்ந்து ஜெஃப்ரியை 80 நாள் காப்பாத்துச்சு. அவன் வாழ்க்கை பூரா நன்றி கடனா இருக்கணும்னா அந்த வீட்டுல இப்ப இருக்கிற அந்த கடைசி கண்டஸ்டன்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப நன்றி கடனா இருக்கு. அது நான் என்னைக்காவது ஜெஃப்ரியை நேர்ல பார்த்தேன்னா, நீ உன்னால் விளையாண்டனா டாஸ்க், ஆனா நீ ஒரு நாள் உள்ள இருந்தாலும் அங்க இருக்க கண்டஸ்டன்ஸ் மட்டும்தான். ஏன்னா அவன் ஜெயிக்கணும்னு அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே நினைச்சாங்க. சார் நான் இது எப்போ பாப்பேன் உண்மையாலே ஜாக்லின் அன்சிதா. ஒரே ஒரு பாயிண்ட் ஆக்சுவலா சார், இன்னொரு விஷயம் தெரியுமா, ஜெஃப்ரி வந்து நிறைய இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு, அவரோட மொத்த கேமுமே காலி பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. ஏன்னா நிறைய பேர்கிட்ட அவர் வந்து ரூடா பேசியிருந்தாரு, அப்புறம் வந்து வார்த்தைகள் நிறைய வந்து தவறுதலா பயன்படுத்தினாரு. ஆனா எந்த இடத்தையுமே ஹவுஸ்மேட்ஸ் வந்து கேப்சர் பண்ணி அதை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கவே இல்லை. அவங்க வந்து ஜெஃப்ரின்றதுனாலதான் விட்டுட்டாங்க. ஆக்சுவலா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி முதல் வாரத்துல இருந்து அப்சல்யூட்லி நீங்க சொன்னது இதுதான் சார் நான் சொல்ல வந்தேன். அந்த ஜாக்லின் அன்சிதா வந்து அவருக்கு அவர் ரொம்ப பேடா ஒரு கமெண்ட் பண்ணதுக்கு கூப்பிட்டு இது தப்பு அப்படின்னு சொல்லி அதை அவங்க ப்ளே பண்ணிருக்கலாம். பட் அது தப்புன்னு சொல்லி அவனை வந்து வா இது தப்பு, இந்த வயசுல நீ பண்ணிட்ட, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்றதா, இதை பேசாதன்னு சொன்னது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. முத்தோ தீபக்கோ நானோ யாராச்சும் ஒருத்தர் சொல்லியிருந்தா கூட எங்க கதை முடிஞ்சுது அந்த வார்த்தையோட.
செஞ்சு விட்டுருப்பாங்க. வெளியே வந்ததாகட்டும் சார், வெளியே முடிச்சு விட்டுருப்பாங்க. முடிச்சு விட்டுருப்பாங்க. அது அதாவது இப்போ 100% சொல்லுவாங்கல்ல, அது வந்து ஜெஃப்ரிக்கு தே ஆல் கேவ் ஸ்பேஸ் அண்ட் சாய்ஸ். என்னன்னா ஜெஃப்ரிக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில வின்னிங் ஸ்பிரிட் இல்ல. அதுதான் எரிச்சலா இருந்தது எனக்கு. இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து முத்துவை விட 3 மடங்கு முனைப்புல இருந்திருக்கணும் அவன். அந்த வயசுக்கான பக்குவம், இந்த பக்குவமே அவனுக்கு ரொம்ப சிறந்த பக்குவம். அதனாலதான் டிக்கெட் டு ஃபினாலே அந்த அந்த வாய்ப்பு வரைக்கும் சேனல் அவனுக்கு கொடுக்காம இங்க கட் பண்ணி அமைச்சிருச்சு. எனக்கு அதுல ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா மணி பாக்ஸ் எடுத்திருக்கலாம், அந்த வருத்தம் மட்டும் தான். ஜெஃப்ரி அது நம்மள மாதிரி எல்லார் மனசுலயும் அது இருக்கிறது தான் சேனலுக்கு பாதிப்பு. ஏன்னா சேனலால அவங்க ப்ராடக்ட் எல்லாத்தையும் திருப்திப்படுத்த முடியாது. ஒரு சில இடத்த கொடுத்துதான் திருப்திப்படுத்தணும். இல்ல அது யாருக்கு போனாலுமே அவங்களால அதை ஹர்ன் பண்ணிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் சார். தப்பா சொல்ல. இப்ப ஆமா, நீங்க சொன்னதுதான் கரெக்ட். ஆனா அது நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க சேனல்ல இருக்கிற யாரையாச்சும் ஒரு மாதிரி ஹாப்பி ஆக்கணும்ல. இப்ப நீங்க ஜெஃப்ரிக்கு இப்ப ஏற்படுத்தி கொடுத்த வாய்ப்பே பெரிய வாய்ப்பு. இது பணம் பண்ணலாம், இதுல நிறைய பணம் பண்ணலாம். சோ பாலாஜி ரெக்வெஸ்ட் கொடுத்திருக்காரா? காமிக்குதா உங்களுக்கு? பாலாஜி இருக்கிறத காமிக்குது. ஆனா அப்படி உங்களுக்கு காமிக்குதா ரவி சார்? சார் அப்ப ரவி சாருக்கு கோர்ஸ் கொடுங்களேன். அவருக்கு வெளியே போயிட்டு வராரா? ஓகே இருங்க, திரும்ப உங்களுக்கு சார் காமிக்குதுன்னா சொல்லுங்க. உங்களுக்கு கோர்ஸ் கொடுக்குறேன், நீங்க அக்செப்ட் பண்ணுங்க. காசுதுனா தூக்கிறேன். ஏன்னா அவரு காமிக்குதுன்னா அவரால் எடுக்க முடியும், நமக்கு வந்து காமிக்க மாட்டேங்குது. இப்ப கரெக்ட்டா போயிடுச்சு. இருங்க, திரும்ப நான் அவர்கிட்ட சொல்லிருந்தேன், டிஎம் பண்ணியிருந்தாரு, ரிக்வெஸ்ட் காமிக்கலன்னு. அகைன் கொடுங்க, நான் அவர்கிட்ட சொல்றேன். ரவி சார், எனக்கு இன்னொரு கொஸ்டின் நான் கேட்டது தான் அதே கொஸ்டினாவே இருக்கிறேன். இப்ப இவ்வளோ பண்ணாங்கல்ல ஜெஃப்ரிக்கு, எனக்கு இந்த டவுட்டுமே இருக்கு. அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எல்லாமே கொடுத்தது ஒருவேளை ஜெஃப்ரியோடைய அந்த இவங்க ஹெல்பிங் சென்ஸ் இருக்குன்னு பண்ணதா இல்லை ரியலா பண்ணதான்ட்டு. ஏன்னா வெளியே வந்தோடனே ஒருவேளை ஜெஃப்ரி நீங்க சொல்ல மாதிரி மணி மேக் பண்ண முடியுது, அவனால நல்லா இருக்க முடியுதுன்னா சந்தோஷம் எனக்கு. ஒருவேளை அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகுதுன்னா இதுல யாரு ஹெல்ப் பண்ணுவான்றத நான் பார்க்கணும். ஏன்னா சத்யா வந்து வெளியே வந்து பேசினா நம்மன்னு கேட்கும் போது அவங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அவருக்கு நிறைய வேலை இருந்திருக்கோம்ப்பா அவர் பண்ணலை அப்படின்ட்டு. உள்ள இருக்கும் போது அப்படி பேசிட்டு அது சொல்லுவாங்க, அவருக்கு நிறைய வேலை இருந்திருக்கோம்ப்பா பண்ணல அப்படின்ட்டு. எனக்கு அப்ப வெளியே போனதுக்கு அப்புறமா அது இருக்குமா, அது யாருகிட்ட இருக்குன்னு நான் பார்க்கணும். ஆக்சுவலா என்னன்னாங்க, ரியாலிட்டி வேர்ல்ட்ல வந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப முனைப்போட நட்பு இருந்தா கூட ஒரு 2 வாரத்துல இருந்து 3 வாரம், அதுக்கப்புறம் மிஞ்சி போனா ஒரு மாசத்துக்கு தாக்கு பிடிக்குங்க. ஆனா இப்ப நீங்க வந்த உடனே வந்த சூட்ல இப்ப எனக்கு சத்யா வந்ததுக்கு அப்புறம் முந்தானேத்து நைட்டு தான் எனக்கு கால் பண்ணான். சரிங்களா? அது வரைக்கும் எனக்கு கால் பண்ணல. இன்ஃபேக்ட் நான் அவனுக்கு ப்ரொடியூசர் வேற. படம் எந்த லெவல்ல நிக்குதுன்னு அவன் தான் வெளியில வந்து கேட்கணும். அவனே இப்பதான் வெளில வந்தான். ஆனா ஆக்சுவலா நான் அவனை டிஸ்டர்ப் பண்ணல. பட் பாயிண்ட் என்னன்னா, அது ஒரு மாதிரி அசட்டன் ஆகி வருவாங்க எல்லாம். இந்த ஷோ முடியறதுக்குள்ள மறுபடியும் பல தடவை பார்ப்பாங்க. பட் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அது ரொம்ப நாள் டிராவல் ஆகுது. ஏன்னா எல்லாருமே பிஸி பீப்புள். அது ஆன் த கிரவுண்ட் போகும், அவ்வளவுதானே தவிர. ஹலோ ஒரே நிமிஷம் பேசி முடிச்சு ரவி சார் பேசி முடிச்சிட்டாரு. சொல்லுங்க. ஆன் த கிரவுண்ட் போகும். ஆனா எண்ட் எப்படின்னா இதை பொறுத்துதான், என்ன சொல்றது, அவங்க அவைலபிலிட்டி தான். கொஞ்சம் பிஸி ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் ஜஸ்ட் ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்களா? ஒருவேளை ஜெஃப்ரிக்கு ராப் இல்லாம இருந்தா அந்த அவனுக்கு அவ்வளோ உள்ள பண்ணவங்க வெளியே ஏதோ ஒரு ஸ்கோப், நான் எல்லாத்தையும் எடுத்து தரணும், கூட வச்சு பார்த்துக்கணும், நான் அந்த ஆங்கிள்லயே பேசல. ஜஸ்ட் அவங்களால பண்ண முடியும்ல ஒன்று, அதை பண்ணுவாங்களான்றத அதுக்கு மேபி ரெஃபர் பண்ணலாம். அதுதான் அது பண்ணுவாங்க. ஏங்க நான், ஆனா அதை புரிஞ்சுக்கிற ஆப்ஷன் அவங்க கையில இருக்கு. சில பேருக்கு வந்து அந்த ஆப்ஷன் புரிஞ்சுக்கிறதுல இருக்கு. ஓகே சார். பாலாஜி பேசுறேன். பாலாஜிக்கு முன்னாடி இவங்க சரண்யா கேட்டிருந்தாங்களா? அவங்க முடிச்சிட்டு பாலாஜி வெயிட் பண்ணுங்க. ஓகே, நான் அவரு கை தூக்கிந்தாரு. அதான் இல்ல, அவங்க பேசிட்டோம், ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, அவங்க பேசிட்டோம். பேசுங்க சார். ஹலோ.
சார் நான் முன்னாடி சீசன்ல உங்ககிட்ட பேசியிருக்கேன். ஓ நான் வந்து கேரளா வந்ததா மலையாளம். எங்க தமிழ் அவ்வளவு நல்லா இல்ல. எங்க ஸ்வீட்டா இருக்குங்க, இப்பெல்லாம் அப்படிலாம் சொல்றாதீங்க. ஆஹ் எனக்கு இந்த கேள்வி என்னன்னா, விஜய் விஷால்ல நேற்று எபிசோடு அன்ஷிதா கிட்ட நடந்த விதம் நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப பிராங்க் ஆயிட்டு பறிஞ்சால் அது சேச்சியை நாம இவரை நீங்க காப்பாத்தியே ஆகணும். தமிழ்ல சொல்றீங்க. இல்ல ஓ, நீங்க மலையாளத்தை கொள்ளாதீங்கன்றீங்களா? ஆக்சுவலா ரொம்ப அப்படி பிராங்கா சொல்லணும்னா சேச்சியை காப்பாத்திடுறது நல்லதுங்க. அதாவது என்னன்னா, ஆமா ஆமா ஆமா. நம்ம வந்து ஒருத்தங்க சீரியஸா கேம் விளையாடலாம், இல்ல ஜாலியா கேம் விளையாடலாம். ஆனா கேம் மட்டும்தான் விளையாடணுமே தவிர கேம் ஆடுறவங்க கூட விளையாடக்கூடாது. அதாவது இந்த மாதிரியான பர்சனலா வாழ்க்கையில ஒரு விஷயத்த அதான் அந்த இந்த ஆஹா, பர்சனலா லைஃபை என்டர்டைன் பண்ற மாதிரியான அட்வைஸ், இந்த மாதிரியான பீப்புள் வந்து எப்படின்னா, ஆமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ சொன்னதுதான், இந்த பீப்புள் வித் யூனோ ஃப்ரெண்ட்ஷிப் வித் பெனிஃபிட்ஸ்ல வந்து ஜோ எக்ஸ்பிளைன் பண்ண ம், நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஷிப் வித் பெனிஃபிட்ஸ்ன்றது மாதிரி ஒரு ஒரு நட்பு இல்ல ஒரு நட்பை தாண்டின ஒரு உறவு, அது வந்து இவ்வளோ பெரிய கேமரால வெளி உலகத்துல ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், ஒரு ஆணுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்ன்ற ம், ஒரு 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 கொஞ்ச லெவல் புரிதல் கூட இல்லாம தன் சுய தேவைக்காக ஒரு விஷயத்தை எக்ஸ்பிரஸ் ஆமா. பண்றேன், நீ கிரேட்டர் ஹைட்ஸ்க்கு வரணும், நீ அதை பண்ணணும் இதை பண்ணணும்ன்ற அந்த மோட்டிவேட்டிங் ஒரு நேச்சரை வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோன்ற அந்த பேர்ல ஒரு சில விஷயங்கள் ம், வந்து அவர் இந்த வீட்டுல தொடர்ந்து ஒவ்வொரு நிலைப்பாட்டுல ஒவ்வொரு ஆமா. பெண்கள்கிட்ட பண்ணிட்டு வந்தது. இது சேச்சியோடைய ம், நம்பிக்கையில விளையாடுறது வந்து ஒரு பைத்தியகாரத்தனம். அதுக்கு இப்ப சேச்சி நேத்து கொடுத்த ரியாக்ஷன்ஸ், அவங்க மறைஞ்சு மறைஞ்சு பேசுறதெல்லாம் வந்து அது ஒரு உண்மைன்னு நம்பி எந்த ஒரு முடிவையும், வாழ்க்கைக்கான முடிவையும் ரொம்ப நிதானமா, ரொம்ப திறன்பட, தெளிவா, பொறுமையா எடுக்கிறது தான் நல்லது. எடுக்கவே வேணான்றதுதான் சார். ஆமா ஆமா ஆமா. யாரோட இப்போ யாரோடைய விஷால் அங்க பர்சனல் ஸ்பேஸ் நிறைய கொடுத்திருக்கு அன்ஷிதாக்கு. அன்ஷிதாவை நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஆனா விஜய் விஷால் அப்படி சொல்லி 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 அருண் கிட்ட போய் அன்ஷிதாவை பேச வச்சிருக்கார். விஷால என்ன லவ் பண்றியா அப்படி. எனக்கு வேற ஒரு விஷயத்துல ஒரு பெரிய நம்பிக்கைங்க. பிக் பாஸ் வீட்ல எவன் காதலிச்சாலும் அது ஒர்க் அவுட் ஆகாதுங்க. காதல சொன்னாலும் ஒர்க் அவுட் ஆகாது. சார் அது மாதிரி அமீர் பாவனி கல்யாணம் பண்ணிட்டாங்க. சார் அமீர் பாவனி கல்யாணம் பண்ணிட்டாங்களா? இல்ல லிபின் தாண்டி போயிடுச்சு. அபிஷியலி மேரேஜ் ஆகல. அது அவ்வளவுதான். நீங்க மேரேஜ் வரும்போது டிக்ளேர் கொடுங்க. அது வரைக்கும் நான் நம்புறது. அது வரைக்கும் ஹிஸ்டரி என்ன சொல்லுதோ அதை மட்டும் நம்புவோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பாலாஜி பேசிடுங்க. பாலாஜி சார் வணக்கம். நல்லா இருக்க பாருங்க. உங்களுக்காக நான் கோஹோஸ்ட் ஆகி உங்களை அதுல புடிச்சுதான் ஸ்பீக்கர் ஆக்க முடிஞ்சது. நீங்க ஒவ்வொருத்தரையும் வரீங்க, உங்களை நாங்க பிடிக்கிறதுக்குள்ள காண போயிடுறீங்க. ரொம்ப நன்றி எப்படி இருக்கீங்க? என்ன சார் எப்படி சார் போகுது? என்னைக்கு என்டர் ஆறீங்க சார்? 10th ஜான் நினைக்கிறேன். அந்த ரேஞ்ச் தான், அந்த ரேஞ்ச் ஆஃப் டைம் தான் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். ஓ ஓகே 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 1 வீக்கா சார்? 1 வீக் இருக்கும்ல? தெரியல. ஆனா அவங்க வந்து 2 விதமான பிளான்ல இருக்காங்க. ஒன்னு 3 டேஸ், இல்ல அந்த பொங்கல் ஃபெஸ்டிவல். அவங்களுக்குள்ளேயே இப்ப இந்த டிடி போறதோட மைண்ட் செட்ல இருக்காங்க. இது முடியும் போது கரெக்டா பிளானிங் வச்சுக்கலாம்னு இருக்காங்க. மேபி இந்த வீக் அப்புறம். ஆனா இன்னும் வந்து அர்ணவ் வைல்ட் கார்டா போறேன்னு சொல்லிட்டு இருக்கானா, அவன் கான்பிடென்ட்டா நான் பாராட்டுறேன். இதுக்கப்புறம் என்னடா வைல்ட் கார்டுன்னு கேக்குறேன். அது இன்னும் இன்ஸ்டாகிராம்ல போட்டுட்டு இருக்கான். கிரேசி ஃபெலோ. சார் அவன் லாஸ்ட் வீக் போறதுதான் வைல்ட் கார்டு நினைச்சான்னு நினைக்கிறேன் சார். அவன் கான்பிடன்ஸா நான் என்னன்னு பாராட்டுறதுன்னு தெரியல. இது ராணுவ கான்ஃபரன்ஸோட ஐயா இருக்கே சார். அட பாவி, நீ இன்னும் அந்த பாதிப்புல இருந்தே திரும்பி வரலையா? கோபம் சார் நீங்க சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. வரணும், நீ மட்டும் தனியா போகாத, நம்ம எல்லாரும் ஒன்னா போலாம். நம்ம தான் ஒன்னா தானே வரோம். ஐயோ அர்ணவ் கிட்ட ஒன்னே ஒன்றா சொல்லலாம். அர்ணவ் பிக் பாஸ் சீசன் 8ல 9ல பாத்துக்கலாம், வா நீ பேசாம இருன்னு சொல்லி வச்சிருக்கேன். சார் ஆனா ஒருவேளை அர்ணவும் உள்ள இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அர்ணவ், ரயான், ராணவ் நேம் கன்ஃபியூஷன் பயங்கரமா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இதோட
பயங்கரமா இருக்கு. 3 பேர்ல இருக்கிறது அவர் விஜய் சேதுபதி தான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருப்பாரு. இல்ல ரவி சார், எனக்கு இன்னொன்னு ரயான் சொல்லுவாரு பாத்தீங்களா, நீங்க எனக்கு ஓட்டு போடுறதுக்கு பதிலா நேம் கன்ஃபியூஷன்ல ராணுவுக்கு போட்டுற போறீங்க அப்படின்னு நான் நினைப்பேன். யோ, அவனுக்காக ஓட்டு உனக்கு உள்ளாத ஓட்டை எங்க இருந்து மாத்தி போடுற. அவருக்கு எப்படி வருது ஏது வருதுன்னு தெரியல, வர வேண்டிய நேரத்துல கரெக்டா ஓட்டு வந்துருது அப்படின்ற மாதிரி அந்த ஆளுக்காவது ஓட்டு வருது. இல்ல ரயானே பேர் மாத்தி வச்சுப்பாருன்னு நினைக்கிறேன். உள்ளே இனிமே என் பேர் ரயான் கிடையாது, பிக் பாஸ், நான் வேற பேரை மாத்திக்கிறேன். பட் அவரோட ஆக்சுவல் நேம் வேறதான் நினைக்கிறேன். ரயான் கிடையாது, வேறதான் நினைக்கிறேன். மகேஷன் சொன்னாங்க. அவங்க அவர் என்ன ஆக்டர் சங்கீதா அவங்க ஃபேமிலியா? தெரியல சார். ரயானா சார் ஆக்டர் சங்கீதாவுடைய ரிலேட்டிவ்னு சொல்றாங்களே, அப்படியா? தெரியல சார், எங்களுக்கும் தெரியல. தெரியலையே. ஓகே சார், எனக்கு இன்னொரு டவுட் சார். இந்த இப்போ நமக்கும் எக்ஸ் இருக்காங்க, நமக்கு எக்ஸ் மேரேஜ் ஆயிடுச்சுனாலே நம்ம அவங்க பேரை கூட சொல்ல மாட்டோம். இத்தனைக்கும் நம்ம ஒரு ஆள் இல்லை, அவங்க ஒரு செலிபிரிட்டி இல்லை, நம்ம அந்த கான்சியஸ்ல இருப்போம். உள்ள உட்காந்துட்டு விஜய் விஷால் ஒரு 2-3 பொண்ணு பேரை சொல்லிட்டாரு, லிட்டரலா மேரேஜ் ஆகிற பொண்ணு பேரை. அது அவ்வளோ இன்கான்சியஸாவா சொல்லுவாங்க. அடுத்து அவங்க லைஃப் மூவ் ஆயிடுச்சு, நமக்குள்ள ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லை மியூச்சுவல் பிரேக்கப்போ அதை சொல்லக்கூடாதுன்ற கான்சியஸ் இருக்காதா சார்? அது அந்த நேம் டெலிகாஸ்ட் ஆச்சா? ஆமா சார், அந்த நேமே வாய்ஸ் அவுட் ஆச்சு. ஆமா ஆமா, லைவ்ல வாய்ஸ் அவுட் ஆச்சு. ஒன்னு வாய்ஸ் அவுட் ஆகுதுன்னா அவனை காலி பண்றாங்கன்னு அர்த்தம். ஏன்னா அவன் பேர் தான் கெட்டு போவோம் தேவையில்லாம இந்த மாதிரி பேசுறதுனா. அண்ட் மோர் ஓவர் இதுக்கு ஒரு சென்ஸ் இருக்கணும். நம்ம இன்னொருத்தவங்க நம்ம பர்சனல் வரைக்கும் பேசும்பொழுது நம்ம பர்சனல்ல அடுத்தவங்களோட பர்சனல் டச் ஆகாத மாதிரி பேசணும். அதாவது நான் இந்த மாதிரி கேம் ஷோல நீங்க ஏதோ ஒரு விவாதத்துல ஸ்ட்ரெயிட்டா பேசுறீங்கன்னா அது வேற. அப்படி இருக்கும்பொழுது இன்னொரு தேர்ட் பார்ட்டி பர்சனல் இதைதான் அந்த பொண்ணு சமந்தா போய் கரெக்டா அட்வைஸ் பண்ணிட்டு வந்தா. நீ சும்மா எல்லாருக்கும் ஸ்பேஸை கொடுத்து அந்த ஸ்பேஸ்ல நீ சும்மா உனக்கு தேவையான செடிக்டிவ் வேர்ட்ஸை போட்டு ஒரு ஐஸ் கோட்டிங்கான ஒரு நான் இருக்கேன், ஐ எம் தேர் டு கேர், ஐ எம் தேர் டு ஷேர், இந்த விளையாட்டெல்லாம் விளையாண்டு. இல்ல, எனக்கு எந்த இடத்துல பயமாச்சுன்னா, நான் கமெண்ட் செக்ஷன்ல நான் அவங்க பேர் சொல்ல விரும்பல, கமெண்ட் செக்ஷன்ல போனே அவங்கள டேக் பண்ணி வச்சிருக்காங்க. நான் சும்மா தொட்டு பார்த்தா அவங்க அபிஷியலி மேரேஜ் ஆகி அந்த மேரேஜ் போட்டோ பின் டுட்டு வச்சிருக்காங்க. இதே வாழ்க்கையோட விளையாடுறியாடா. இதுதான் சம்டைம்ஸ் கொஞ்சம் டேஞ்சரான ஒரு பாயிண்ட். எனக்கு அதுதான் சார் தோணுச்சு. எனக்கே அவ்வளோ கான்சியஸ் இருக்கும். என்கிட்ட எத்தனையோ பேர் கேட்டிருக்காங்க, சும்மா நான் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுறத பார்த்து ட்விட்டர்ல கேட்டிருக்காங்க. பப்ளிக் பிளேஸ்லயே நான் அவங்க நேம் ரிவீல் பண்ணதில்லை. ஏதாவது ஒரு தப்பாயிடும், அவங்க தான் முடிஞ்சு கல்யாணம் ஆகி போயிட்டாங்களே, எங்கேயாவது ஏதாவது ஒன்று ஆயிடும்ன்ற கான்சியஸ் இருக்கும். அந்த கான்சியஸே இருக்காதான்ற பயம் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா, நம்ம எவ்வளவு கான்சியஸா யோசிக்கிறோம். ஒரு செலிபிரிட்டி அவர் பேசினா ரீச் அவுட் ஆகும்னு தெரியும், அவங்களும் ஒரு செலிபிரிட்டி, அந்த ஒரு இது இருக்காதான்ட்டு. அதெல்லாம் கிடையாது சார். ஆக்சுவலா என்னன்னா அதெல்லாம் இருக்கும், இல்லாமலாம் கிடையாது. ஆனா ஈவன் இந்த கேம்ல பெண்களை பயன்படுத்துற விதமே தவறா இல்ல இருக்கு. இல்ல, நான் தாண்டி அவங்களாவது டைரக்டா இருக்காங்க, நீ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற ஒரு விமர்சனமா இருக்கட்டும், நட்பா இருக்கட்டும், வார்த்தைகளா இருக்கட்டும், எல்லாமே தவறால போயிருக்கு. ஆமா சார், நான் தர்ஷிகாவும் நான் விஷால் மேல 90% தப்புனா தர்ஷிகா மேல 10% மிஸ்டேக்கா பார்ப்பேன் சார். நான் ஹீல் பண்ணா நீ ஹீல்ட் ஆகிருக்க கூடாதுன்ட்டு. அதே மாதிரிதான் நான் அன்ஷிதா கிட்டையும் பார்ப்பேன். அவன் பேசுறானா கொஞ்சம் நம்ம சென்சிபிளா ஹேண்டில் பண்ணிருக்கணும்ட்டு. ஆனா இல்லாதவங்கள பத்தி பேசுறது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவங்க உள்ள இல்ல, அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியாது, நீ என்ன பேசுறன்னு தெரியாது. இது லிட்டரலா ஒரு மாதிரி எனக்கு ஆக்வர்டா ஃபீல் ஆச்சு. தவறுதான். இது என்ன ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம்னா, இப்ப வெளியில தர்ஷிகாக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ஒரு அப்செட் இருக்கு பாத்தீங்களா. இது விஷாலுக்கு சரிவர ப்ராப்பரா கன்வே ஆகுற விதம் அடுத்த வாரம் தான் ஆகும். அடுத்த வாரம்ல அதுக்கு அடுத்த வாரம் அப்பதான் ஆகும் அந்த. ஆனா பட் வாட்ஸ் அ பாயிண்ட், இனி ரிக்ரெட்டா என்ன ஆக போகுது? இன்னொருத்தவங்க கேமை காலி பண்ணிட்டோம் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு இல்லாம போனது ஸ்ட்ராங். நான் 2 திங்க்கு வெயிட் பண்றேன் சார். அன்ஷிதா வெளியே விஷாலை பத்தி மொத்தமா தெரிஞ்சுக்கிட்டு, தர்ஷிகாவும் அன்ஷிதாவும் பேசிக்கிட்டு
உள்ள போகும்போது இந்த சாட்டை எடுத்து நாட்டை திருத்துன்ற பாட்டை போட்டிருந்தோம். சரி நம்ம இது சார் இன்னொரு கேள்வி ஒரே பேசுங்க போல. ஒரே ஒரு இது சார், நீங்க வந்து தர்ஷிகாவோட கேம் வந்து விஷாலால தான் போச்சுன்னு நினைக்கிறீங்களா சார்? நான் வந்து விஷாலால கேம் எல்லாம் போகல, விஷாலோடைய ஃபோக்கஸ் இருக்குல்ல, அந்த பொண்ணு வந்து நான் பார்த்துருக்கேன் பாலாஜி, கேம் முனைப்போட இருந்த பொண்ணு. சரிங்களா? கேம் முனைப்புல இருக்கும்பொழுது அந்த பொண்ணுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் ஸ்பிரிட் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல லவ் தீமை கான்செப்டா டிரைவ் பண்ணிட்டு போகணும்னா ஒன்று லவ் தீமா போகணும், இல்லை லவ் தீம் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ்லேயே பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடிய ஒரு கேங்கிங் ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி கோவா கேங் அந்த மாதிரிலாம் பண்ணாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஏதாவது ஒரு போய் பண்ணும். இந்த பொண்ணு என்னன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் கேம் ஸ்பிரிட்டோட ஃபைட்டிங் மோடையே விட்டுருச்சு. அந்த பொண்ணு ஒரு பயங்கரமான ஃபைட்டர். அந்த ஃபைட்டர் மோட் வந்து போக 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 டைவர்ட் எங்க ஆகுதுன்னா, தன்னுடைய நட்புன்னு சொல்லிக்கிட்ட பவித்ரா கிட்டக்க போய் ஷி வாஸ் எக்ஸ்பிரஸிங் ஹர் ஓன் தாட்ஸ், செக்மெண்டிங் சம்திங். அன்ஷிதா கிட்டக்க பொசசிவ் தாட்ஸ்ன்னு சொல்லி பேசக்கூடிய, அதாவது சப்ஜெக்ட் லைன் எங்க கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா, தர்ஷிகா வந்து ரொம்ப ஐடலா தெரியாம இருக்காங்கன்ற அந்த பாயிண்ட் எங்க போச்சுன்னா, முதன்மையா கருத்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு ஒரு பீரியடுக்கு அப்புறம் எந்த ஒரு விஷயத்திலும் தலையிடுதல் இல்லாமல் கம்ப்ளீட்டா டைவர்ட் ஆகி டாஸ்க்கு மட்டும் வெளில வந்துக்கலாம், இல்லைன்னா டாடாய்ஸ் மாதிரி ஷெல்லுக்குள்ள இருந்துக்கலான்ற லெவலுக்கு அந்த பொண்ணோட சேஞ்ச் ஓவர் இருந்தது வந்து இட்ஸ் அப்சல்யூட் மேட்னஸ் தானே. அதுக்கு மேஜர் ரோல் ஒரு செகண்ட் ஹாஃப்க்கு மேல ரொம்ப அது ஒரு 60% அந்த பொண்ணை வந்து ஆக்குப்பை பண்ணி வச்சுக்கிட்டு விஷால் தானே. ஏன்னா விஷால் அந்த மாதிரி கேம்ல தானே இருக்கான். விஷால் ஒன்றும் ஒரு 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 மாதிரி என்ன சொல்றது, ஒரு ஃபயரிங்கான கேம் பிளேயர் கிடையாது. ஸோ தன்னுடைய ஒரு இப்போ தன்னைக்கான டாஸ்க் ஆஃப் இன்னைக்கு ஒரு ஃபுட்டேஜ் அவனை காமிக்கணும் அப்படின்னா, தர்ஷிகாக்கு ஆயின்மெண்ட் போட்ட ஃபுட்டேஜோ தர்ஷிகாவோட கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற போட்டோவோ இல்லை இதுதானே ஒன்னார் எபிசோட்ல அவங்க எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி இருந்தது. ஸோ ஓவராலா தர்ஷிகாவுடைய வீடியோ, விஷாலோட வீடியோன்னு கேட்டா இதையும், தர்ஷிகாவோட வீடியோன்னு கேட்டா இதையும், இந்த மாதிரியான வீடியோஸ் விஷாலோட கனெக்ட் பண்ணி போயிட்டு இருக்கிற கேமே போயிட்டு இருக்கும் போது, இப்ப நீங்க கேக்குறீங்களா டைவர்ட் ஆயிடுறதுக்கு இதுதான் காரணமானா, டைவர்ட் அது அங்க இல்ல. நாமினேட் பண்ணும் போது மக்களுக்கு ஓட்டு போடுறதுக்கான எந்த எலமெண்ட் ஆஃப் எந்த அடிஷனல் ஃபீச்சர்ஸ் எதுவும் பாசிட்டிவா தெரியல. இப்ப தர்ஷிகாவுடைய அந்த பொண்ணு ஒரு டைம் பயங்கரமா டபுள் டைம் கேப்டன்ஷிப் ஆயிருக்காப்பா, அதுக்கப்புறம் அப்படின்னு அந்த வண்டி அதுக்கப்புறம்ன்றது ஏறவே இல்லையே, அப்படியே நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் இப்ப நீங்க இப்படி எடுத்துக்கோங்களேன், ஆனந்தி இந்த மாதிரி லவ் ட்ராக்கோ இல்ல இதுவோ இல்ல, ஆனந்தி ஏன் வெளில போனா? ஆனந்தி வித்தின் த கேர்ள்ஸ், இன்ஃபேக்ட் கைஸோட கூட பெருசா இன்ட்ராக்டே இல்ல, வித்தின் த கேர்ள்ஸ் கூட இருக்கும்போது தன்னுடைய கேமை தன்னுடைய நாலேஜை மேனிப்புலேட்டிவாவோ இல்ல தான் கொடுக்குற கண்டென்ட்டால அடுத்தவங்களுடைய கேம் ஸ்பாயில் ஆகுதோ ஏதோ ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண போய் பொட்டென்ஷியலா விளையாண்டுட்டு இருக்கிற ஒரு பொண்ணு, பொட்டென்ஷியல்ல ஒரு பேட்னஸ்ன்ற கிரௌடோடைய இம்பாக்ட் அதிகமா ஆனதுனால மட்டும்தான் கம்பேரிட்டிவ்லி ஒரு பிளேயரா வெளில போனாங்க. இப்போ அவங்க என்ன லவ் ட்ராக்ல இருந்தாங்க, ஆனா தர்ஷிகாக்கு ஏன் அந்த இமேஜ் வந்தது? அந்த பொண்ணு நல்லா ஃபைட்டர் மோட்ல தானே இருந்தது. நான் இதைத்தான் வந்து விஷாலோடைய டீவியேஷன் வந்து பெரிதளவு அவனுடைய ஸ்கிரீன் ஸ்பேஸ்க்காக இந்த பொண்ணை ஃபுல் மைலேஜ் ஆக்கிக்கிட்டான். அந்த மைலேஜ் இந்த பொண்ணோட கேம் ட்ராக்கை வந்து மறக்க வச்சிருச்சு. ஓகே சார். அப்புறம் இன்னொன்னு, நான் ஆக்சுவலா நேத்தே பேசணும்னு நினைச்சேன், பட் இது பேச முடியல. நேத்தி ஜெஃப்ரியோட எக்ஸிட் வந்து ஓகே, நீங்க சொன்ன மாதிரி ஜெஃப்ரி அவனுக்கே தேடிக்கிட்ட ஒரு விஷயம் தான் இது. அவன் வந்து ப்ராப்ளி ஐ தாட் அந்த எப்போ ஏஞ்சல் டெவில் டாஸ்க் ஆரம்பிச்சதோ அந்த வீக்ல இருந்தே வந்து ஜெஃப்ரியோட கேம் வந்து கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் த ட்ராக். ஹி லாஸ்ட் த ஸ்பேஸ். பட் நேத்து ஆக்சுவலா வந்து வந்த அப்டேட் பிரகாரம் பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி வாஸ் சப்போஸ் டு பி